Because I am not talking to the gospel meeting, I am talking to the leaders who are going to spend day and night with Jesus. Because our God is not a natural God, He is a supernatural God. God is a healer, our God is a miracle worker, our God is all powerful. His name is El Shaddai. We believe in supernatural. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்புகிறோம். Anybody believes God, they will believe in supernatural. யாரெல்லாம் தேவனை நம்புகிறார்களோ அவர் எல்லாம் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ப வேண்டும். Because our God is not a natural God, He is a supernatural God. ஏனென்றால் நம்முடைய தேவன் இயற்கையான தேவன் அல்ல, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். Anybody who believes God, they will believe miracles. யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறோட அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும். Anybody who believes God, they will believe in healings. தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோட சுகத்தை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். Because our God is a healer, our God is a miracle worker, our God is all powerful. His name is El Shaddai. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் பரிகாரியோட நாமம் எல் ஷடாய். I believe this portion will minister to us. இந்த பகுதி உங்களுக்கு இந்த நேரத்திலே ஊழியம் செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். Quickly I'll just go through it. நான் விரைவாக போகிறேன். Once Jesus told his disciple to go to other side. ஒரு விஷயம் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். You all know that incident, right? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நிகழ்வு தெரியும் அல்லவா? And Jesus sent his disciples to go to other side. தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. And all 12 of them got into boat and they were traveling. அந்த 12 சீஷர்களும் படகில் ஏறி அவர் கடந்து போனார்கள். And Jesus withdrew from them and he went to the mountain to be alone with the Father. இயேசு அந்த 12 சீஷர்களை விட்டு தனிமையிலே தேவனோடு கூட அவர் ஜெபிக்கும்படி கடந்து போனார். You know, every time when you look at Jesus, நீங்கள் இயேசுவை எப்பொழுதெல்லாம் பார்ப்பீர் என்றால் he had a deep desire to be with the Father. அவருக்கு ஆழமான ஒரு வாஞ்சை பிதாவோடு கூட இருக்கும்படியாக இருந்தது. You know, he always liked to withdraw from the people. எப்பொழுதும் சீஷர்களை விட்டு அவர் பிரிய விரும்புவார். He always want to be alone with the Father. பிதாவோடு கூட தனிமையா இருக்கும்படி விரும்புவார். That's the secret of Jesus' life. அதுதான் இயேசுவின் வாழ்க்கையில ரகசியம். Tonight I pray நான் ஜெபிக்கிறேன் இந்த ராத்திரி வேளையிலே that God will give the same hunger to all of you. உங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பசியை கொடுப்பார் என்று. That you like to withdraw from the crowd. நீங்கள் ஜனங்களிலிருந்து இந்த கூட்டத்திலிருந்து உங்களை நீங்களே அகற்றிக்கொண்டு That you like to withdraw from the people. ஜனங்களிலிருந்து உங்களை அகற்றிக்கொண்டு That you want to stay back with the Father. நீங்கள் பிதாவோடு கூட தனிமையா இருக்கும்படி day and night spending with Jesus. பகலாக இயேசுவோடு கூட நேரத்தை செலவிடும்படி. That's what I said in the beginning. The God is raising an army because I am not talking to the gospel meeting. I am talking to the leaders who are going to spend day and night with Jesus. அதற்காக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கிக்க நான் இங்க இல்லை தலைவர்களுக்காக பிரசங்கிப்படி வந்திருக்கிறேன் இங்கே. I pray God will give you that hunger tonight. நான் ஜெபிக்கிறேன் தேவன் அந்த தாகத்தை பசியை கொடுப்பார் என்று. That you will withdraw from the people. நீங்கள் ஜனங்களை விட்டு உங்களை நீங்கள் அகற்றிக்கொண்டு and you will be with the Jesus. நீங்கள் இயேசுவோடு கூட தனித்து இருப்பீர்கள். That's a success. அதுதான் வெற்றி. That's a key for the supernatural. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தின் திறவுகோல். What is the use of being with people? ஜனங்களோடு கூட இருப்பதனால என்ன லாபம்? withdraw from the crowd. அந்த கூட்டத்தை விட்டு அகன்று போங்க. be with Jesus. இயேசுவோடு கூட இருங்க. I tell you, you will be a blessing to the world. நீங்கள் முழு உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். say amen. ஆமென் என்று சொல்லுங்க. say amen. ஆமென் என்று சொல்லுங்க. You know, that's a reason. அந்த காரணத்தினால தான் every time Jesus want to leave everybody and go to pray. எப்பொழுதும் ஜனங்களை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரிந்து ஜெபிக்க போனார். that's what the disciples say. அதான் சீஷர்கள் சொன்னார்கள். they didn't ask how to teach us how to do miracle. அவங்க எப்படி அற்புதங்களை செய்ய வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை. they didn't ask teach us how to prophesy. நீர் எங்களுக்கு தீர்க்கதரிசனம் எப்படி உரைக்க வேண்டும் என்று போதியும் என்று சொல்லவில்லை. but they asked teach us how to pray. ஆனால் சீஷர்கள் கேட்டார்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தார்கள். because they understood. ஏனென்றால் புரிந்து கொண்டார்கள். Jesus healing people, delivering people, prophesying to people, all this happens because he withdrew from the people. He spent his time with the heavenly Father. ஜனங்களை விட்டு இயேசு தம்மை அகற்றிக்கொண்டு பிதாவோடு தனித்து ஜெபித்தபடியினால் அவர் பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தரை சுத்தமாக்கினார். lift your hand and say, Lord Jesus. கையில ஊதி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. Lord Jesus. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. teach us to pray. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தாரும். teach us to pray. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தாரும். teach us to withdraw from the crowd, withdraw from the friends, withdraw from all the social media, withdraw from every entertainment of the world and to be in your presence. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும்படி ஜனங்களை விட்டு சோஷியல் மீடியாவை விட்டு நாங்கள் பிரிந்து உம்மோடு தனித்து இருக்கும்படி கற்றுக்கொடும் ஆண்டவரே என்று கேளுங்க. Hallelujah. let that be our hunger when we leave this place. let us carry that hunger. நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த பசி தாகத்தை நீங்கள் சுமந்து சென்று போக வேண்டும். that I want to be with Jesus. நான் இயேசுவோடு கூட தனித்து இருக்க வேண்டும். you know, Jesus was on the mountain alone with God. அவர் இயேசு இந்த மலையில தனிமையில தேவனோடு கூட இருந்தார். by the time
அந்த நேரத்துல there was a wind. அங்கே ஒரு காற்று, The boat was shaking. அங்க படகு அசைவாட And ஆரம்பித்தது. 12 of them thought, அங்க 12 சீஷர்கள் யோசித்தார்கள், it's over. இது முடிந்தது. They would have thought like this. இப்படியா யோசித்திருக்க கூடும். Jesus knew we are going to die. இயேசுவுக்கு தெரியும் நாம் மரிக்க போகிறோம் என்று. That's what he didn't come. அதான் வரவே இல்லை. He escaped. அவர் இப்படியா போய் விட்டார். He know that we are going to die. அவருக்கு தெரியும் நாம் மரிக்க போகிறோம் என்று. But ஆனால் Jesus, இயேசு while he was with the Father, அவர் பிதாவோடு தனிமையிலே, the Bible very clearly says, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. I love that word. அந்த வார்த்தை எனக்கு விருப்பம். He saw them suffering. அவர்கள் வேதனைப்படுவதை அவர் பார்த்தார். He saw. அவர் பார்த்தார். He saw them struggling. அவர்கள் வேதனைப்படுவதை பார்த்தார். He saw their boat shaking. அந்த படகு இப்படியாக அசைவாடுவதை அவர் பார்த்தார். You may be thinking he is not seeing you. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் இயேசுவை பார்க்கவில்லை என்று. No friends. இல்லை நண்பரே. He is seeing you. உங்களை பார்க்கிறார் அவர். He saw your pain. உங்களுடைய வேதனையை அவர் பார்க்கிறார். He saw your tears. உங்களுடைய கண்ணீரை பார்த்தார். He saw your brokenness. உங்களுடைய உடைத்ததை அவர் பார்த்தார். He saw your boat is shaking. உங்களுடைய படகு அசைவாடுவதை அவர் He பார்த்தார். saw the pain you go through. நீங்கள் கடந்து போகிற வேதனையை அவர் பார்த்தார். He saw. அவர் பார்த்தார். You know, I feel like he would have ran and come to the seashore. நான் இப்படியே யோசித்திருப்பேன், அந்த கடற்கரைக்கு அப்படியே ஓடி அவர் வந்திருக்க வேண்டும் என்று. And no boat. அங்கே எந்த ஒரு படகும் இல்லை. He thought, no more waiting. காத்திருப்பு இனிமே தேவையில்லை. He started walking on the water. அவர்கள் அந்த கடல் மேல் நடக்க ஆரம்பித்தார். Just to help them. அவங்களை உதவி செய்யும்படி. And the disciples saw. சீஷர்கள் கண்டபோது They said, ghost. அவர்கள் இப்படியாக ஆவேசம் என்றார்கள். Church, look at me here. என்னை பாருங்கள் சபையே. When they saw Jesus walking on the water, இயேசு கடல் மேல் நடப்பதை அவர்கள் பார்த்தபோது they called him ghost. அவர்கள் ஆவேசம் என்றார்கள். You know why? ஏன் தெரியுமா? Because they never seen anybody walking on the water. ஏனென்றால் யாரும் இந்த கடல் மேல் நடப்பதை அவர் பார்த்ததில்லை. Because walking water is supernatural. ஏனென்றால் கடல் மேல் தண்ணீர் மேல் நடப்பது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். It is not natural. அது இயற்கையான காரியம் அல்ல. It is supernatural. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட When காரியம். something supernatural happens, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும்போது disciple says, இப்படி சீஷர்கள் சொன்னார்கள், it's a ghost. அது ஒரு ஆவேசம். You know, this is what the church is doing a mistake today. இதுதான் சபை செய்கிற ஒரு பெரிதான ஒரு தவறு. I want church. உங்களை நான் எச்சரிக்கிறேன். This is what the mistake the church, the body of Christ is doing today. இதுதான் சரீரமாக சபை செய்கிற ஒரு பெரிதான தவறு. When they see supernatural move of God, தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசைவை பார்க்கும்போது they call it ghost. நீங்கள் ஆவேசம் என்று சொல்வீர்கள் என்றால் we have to be very careful. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Don't quick to judge anybody. யாரையும் எளிதிலே நீங்கள் நியாயம் தீர்க்க கூடாது. Because we have a pattern. God should move like this only. நாம் இப்படியாக யோசிக்கிறோம், தேவன் இப்படி தான் அசைவாட வேண்டும் என்று. No, God can do any way. தேவன் எப்படி வேணாலும் கிரியை செய்யலாம். Whichever way. எந்த வழியாலும் கிரியை செய்யலாம். You expect money to come to your bank, we don't know money will come to your bedroom also. எப்படி உங்களுடைய வங்கிக்கு பணம் வரும் என்று நீங்க யோசிக்கலாம், ஆனா உங்களுடைய பெட்ரூமுக்கு கூட அந்த பணம் வரலாம். Are you getting it what I'm speaking? நான் சொல்றதை பெற்றுக்கொள்கிறீங்களா? Supernatural can happen anyhow. எப்படி வேண்டுமானாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கலாம். But because you don't know what is supernatural, don't say it is demon. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அது ஆவேச பிசாசு என்று சொல்லாதீர்கள். Unusual miracles going to happen, unexpected miracles going to happen, unexpected way God is going to walk and move and work. Get ready. But when you see that, don't call it demon. எதிர்பாராத விதத்திலே அசாதாரணமாக தேவன் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அசைவாடுவார். Then Jesus has to say, இயேசு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், it's me. அது நான். It's me, Jesus. நான் இயேசு. And I love that Peter said, நான் இந்த பேதுரு சொன்னதை விரும்புகிறேன். we have to embrace Peters. நாம் இப்படியாக பேதுருக்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். They talk more, but they have a guts to step out for supernatural. இப்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலே துணிச்சலா இறங்குறவர்கள். He said, if you are Jesus, let me walk. நீர் இயேசுவே என்றால் நானும் இந்த தண்ணீரில் நடக்க வேண்டும். And Jesus said, come on. ஆண்டவர் சொன்னார், வா. And Peter took a first step and started walking on the water. பேதுரு தன்னுடைய முதல் அடியை இந்த தண்ணீரில் வைக்கும்போது he started walking on the water. அவன் இந்த தண்ணீரில் நடக்க ஆரம்பித்தான். Look at me here. என்ன பாருங்க. One side the creator is walking. ஒரு பகுதியிலே சிருஷ்டிகர் நடந்து கொண்டிருக்கிறார். And other side the creation is walking. இன்னொரு இதிலே கிரியை அவரோட கிரியேட் மனுஷன் உலாவி நடந்து கொண்டிருக்கிறார். This is not a natural. அது இயற்கை இல்ல. This is supernatural. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். You are not called to walk natural walk. You are called to walk supernatural walk.
நீங்கள் இயற்கையான ஒரு நடையை நடப்பதற்காக அழைக்கப்படவில்லை. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நடையை நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Are you getting it? இதை பெற்றுக்கொள்கிறீங்களா? I love this scene. இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன். One side God is walking, one side a man is walking. ஒரு பகுதியில் தேவன் நடமாடுகிறார், இன்னொரு பகுதியில் மனுஷன் நடமாடுகிறான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, as long as his eyes was on Jesus, அவனுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது, I want to tell you something. ஒன்றை நான் சொல்லுகிறேன். Naturally, இயற்கையிலே is it possible to walk on the water? தண்ணீர் மேல் நடக்க முடியுமா? Come on, talk to me. என்னோட கூட பேசுங்க. No, not possible. இல்ல சாத்தியம் இல்லை. But ஆனால் when your eyes is on Jesus, ஆனால் உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, impossible will become possible. சாத்தியம் இல்லாத என்று கருதப்படுவது சாத்தியமாய் மாறும். As long as your eyes is on Jesus, இயேசு உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் வரையில் impossible will become possible. முடியாத காரியங்கள் நிச்சயமாக முடிய நேரிடும். Whatever you feel it is impossible, எதெல்லாம் சாத்தியமில்லை என்று நினைக்கிறீர்களோ, it's going to be possible. அது எல்லாம் சாத்தியமாய் மாறும். You will build that house. நீங்கள் அந்த வீடை கட்டுவீர்கள். You will buy that flat. நீங்கள் அந்த வீடை வாங்குவீர்கள். You will buy that car. நீங்கள் அந்த வாகனத்தை வாங்குவீர்கள். When your eyes is on Jesus, உங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். When your eyes is on Jesus, உங்களுடைய கண்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும்போது, supernatural become a natural for you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இயற்கையாய் மாறும். Walking on the water become a natural for you. தண்ணீர் மேல் நடப்பது இயற்கையாய் மாறும். You don't feel that you are walking on the water, you are walking as it is, you are walking on the road. நீங்கள் இப்படி தெருவிலே நடப்பது போல தண்ணீர் மேல் நடப்பதாய் உணர்வீர்கள். Do you know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? For others it is supernatural. மற்றவர்களுக்கு இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். For us, ஆனா நமக்கோ supernatural is the natural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமே இயற்கையாய் மாறி Are you getting it? இதை பெற்றுக்கொள்கிறீங்களா? Come on, speak it out. For others, நீங்க இப்படி வாயில திறந்து சொல்லுங்க. மற்றவர்களுக்கு it is a supernatural. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. But for me, ஆனா எனக்கோ supernatural is the natural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இயற்கையாவே For others, மற்றவர்களுக்கு miracles are miracle. அற்புதங்கள். For me, ஆனா எனக்கோ miracles are normal. அற்புதங்கள் ஏதோ எளிதாக நடக்கிற காரியம். Hallelujah. We are walking in supernatural. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிறோம். As long your eyes is on fix on Jesus, இயேசு மேல் உங்களுடைய கண்கள் பதித்திருக்கும் வரையிலே you walk. நீங்கள் நடப்பீர்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, let me go a little faster. நான் விரைவாக போகிறேன். And he saw the wind. அவர் இந்த பெருங்காற்றை பார்த்தார். And started sinking. அது அந்த படகு அமிழ்ந்து கொண்டிருந்தது. And I want to ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். Who was this Peter? யார் இந்த பேதுரு? Fisherman. மீன் பிடிக்கிறவன். Born fisherman. அவன் பிறவியிலே மீன் பிடிக்கிறவன். That's mean அதற்கு அர்த்தம் he's supposed to know the swimming. அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரிந்திருக்க வேண்டும். Right? இல்லையா? Come on, talk to me. என்னோட கூட பேசுங்க. He might be a champion. அவன் ஒருவேளை ஒரு வல்லவனாய் இருந்திருக்க Because he was a more than 40-year-old man. அவன் 40 வயது உள்ள ஒரு மனுஷனா இருந்திருக்க கூடும். He knows when the wind comes in the sea how to escape. அவனுக்கு தெரியும் காற்று அடிக்கும்போது எப்படி அதிலிருந்து இருந்து வெளியேற வேண்டும் என்று. How to swim fast. எப்படி வேகமாக நீச்சல் அடிக்க வேண்டும் என்று. My question, என்னோட கேள்வி என்னவென்றால், how can a swimmer can sink in the water? எப்படி ஒரு நீச்சல் தெரிந்தவன் இப்படி மூழ்க நேரிடும்? Come on, speak to me please. பேசுங்க என்னோட கூட தயவு செய்து. நியாயமா கேள்வி அது. How can a swimmer can sink in the water without even swimming? ஒரு நீச்சல் தெரிந்தவன் எப்படி அமிழ்ந்து நேரிடும், மூழ்க நேரிடும்? You know what I understood? நான் என்ன புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? Sometime சில நேரங்களிலே everything fails. எல்லாமே தோல்வியாய் மாறும். Our experience, our knowledge, our education, our money, our people, everything that we know, everything fails. Sometimes the only one can help, that is JESUS. சில நேரங்கள் நம்முடைய அனுபவம், சில நேரத்தில் நம்முடைய பணம், சில நேரத்தில் பின்னணி எல்லாம் தோற்று போகும். ஆனால் ஒரே ஒரு காரியம் நிலைத்து இருக்கும், அது JESUS, Jesus. Hallelujah. Your experience will fail you sometime. உங்களுடைய அனுபவம் சில வேளையிலே உங்களை தோற்க நேரிடும். That's what, don't depend on anything. அதனால எதையும் சார்ந்து நீங்க இருக்க கூடாது. Depend on only Jesus. இயேசுவை மாத்திரம் சார்ந்து இருக்க வேண்டும். You may be very educated. நீங்க ஒருவேளை நல்ல படித்த நபரா இருக்கலாம். You may be having heavy money. உங்களுக்கு சொத்து இருக்கலாம். But don't depend on that. அதை நீங்கள் சார்ந்து இருக்க கூடாது. Your dependence should be only on Jesus. இயேசுவை மாத்திரம் நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும். Your focus is only on Jesus. உங்களுடைய கண்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டும். You know, he cried out. உங்களுக்கு தெரியுமா, அவன் அழுதான். Jesus, இயேசுவே, help me. எனக்கு உதவி செய்யும். I love that. எனக்கு அது பிடித்து இருக்கிறது. Jesus stretched out his hand. ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டினார். You know, we all know that is the Bible very clearly stretched out means it would have been more than a kilometer wide.
இது வேதத்துல சொல்லியிருக்க நீட்டுவது என்றால் கரத்தை நீட்டினார் என்றால் அது ஒருவேளை ஒரு கிலோமீட்டருக்கு அது நீட்டுவதை போல ஒரு பதமா No, I இருக்கலாம். have no time to explain. His hand is so big. ஏனென்றால் அவருடைய கரம் பெரியது. God's hand is not small like நம்முடைய us. தேவனுடைய கரம் ஒரு சாதாரண ஒரு கரம் அல்ல. His hand carries 7 stars. அவருடைய கரமானது 7 நட்சத்திரங்களையும் தாங்கி Such a இருக்கிறது. huge hand. அவ்வளவு பெரியதான கரம். Such a big hand. அவ்வளவு பெரியதான கரம். Such a mighty hand. வல்லமையான கரம். Such a powerful hand. வல்லமையான கரம். It stretched towards Peter. பேதுருவை நோக்கி தன் கரத்தை நீட்டினார். I feel நான் யோசிக்கிறேன். He's stretching his hand towards you tonight. நான் உணர்கிறேன் அவர் அதே கரத்தை உங்களை நோக்கி நீட்டுகிறார். I don't know where you are sinking. நீங்க எங்க அமிழ்ந்து கொண்டிருக்க எனக்கு தெரியவில்லை. He holded him. அவர் அவனை கையை பிடித்தார். He lifted him up. அவனை தூக்கினார். I feel நான் உணர்கிறேன் tonight இந்த ராத்திரியிலே God is rising you up. உங்களை தேவன் உயர்த்துகிறார். God is rising you up. தேவன் உங்களை தூக்குகிறார். Whatever is pulling you down, எங்கெல்லாம் நீங்கள் விழுந்தீங்களோ, whatever pulling you down, எதெல்லாம் உங்களை கீழே தள்ளுகிறதோ, God is rising you up from தேவன் உங்களை that. எழுப்புகிறார். God is rising you up from the sickness. தேவன் உங்களை வியாதியிலிருந்து எழுப்புகிறார். God is rising you up from the financial crisis. பொருளாதார நெருக்கடியில் தேவன் உங்களை உயர்த்துகிறார். God is rising you up from the temptation of the sin and the world. இந்த உலகத்தின் சோதனை பாவத்திலிருந்து தேவன் உங்களை எழுப்புகிறார். God is rising you up tonight. இந்த ராத்திரியிலே தேவன் உங்களை எழுப்புகிறார். Come on, somebody say, I am rising up tonight. I am rising up tonight. Come on, I am rising up tonight. எழுப்புகிறேன் என்று சொல்லுங்கள். After that hand never left him. அதன் பின்பு அந்த கை ஒருபோதும் அவர்களை விட்டு பிரிந்து போகவில்லை. It will not leave you. அது உங்களை ஒருபோதும் பிரிந்து விடாது. Tonight the hand which is going to hold you will not going to leave you, nor going to forsake you. That hand continually going to hold you, lead you, guide you, protect you, and be with you forever. Come on, somebody shout hallelujah. That's what you can boldly say. I am not alone. I am not orphan. The mighty hand of God is holding me. I am walking with him. தேவனுடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிற கரம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதனால நீங்க தைரியமாய் சொல்ல வேண்டும், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று. You may be asking, how long, brother? நீங்க ஒருவேளை கேட்கலாம், இன்னும் எத்தனை நாட்களா? How long is going to hold your hand and walk with you? எத்தனை நாட்கள் இன்னும் தேவனுடைய கைகளை பிடித்து நடப்பார் என்று. Still you reach the boat. நீங்கள் படகை சேரும் வரையில், Still you reach heaven. நீங்கள் பரலோகத்தை சேரும் வரை He is not going to leave you. அவர் உங்களை விட்டு He விலகுவதில்லை, is not going to forsake you. உங்களை கைவிடுவதும் இல்லை. That's a greatest promise. That's a greatest hope. That's a greatest blessing any child of God can have on this earth. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் அதுவே மேலான நம்பிக்கை, மேலான ஒரு வாக்குத்தத்தம், மேலான ஒரு வாக்குறுதி. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு கூட Even the இருக்கிறேன். last word of Jesus, you know what is that? I am with you. கடைசி வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு கூட So இருப்பேன். go and preach the gospel. அதனால் நீ போய் நற்செய்தியை I பிரசங்கி. am with you. உன்னோடு கூட So இருக்கிறேன். go and heal the sick. அதனால் வியாதியஸ்தரை I am சுஸ்தமாக்கு. with you. உன்னோடு கூட So இருக்கிறேன். go and set people free. அதனால் ஜனங்களை போய் விடுதலையாக்கு. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். You know, from today when you walk out from this campus, you should not walk like you are walking alone. You should walk definite with a definition that the God is with you, the King of Kings is with you, the God who created heaven and earth with you. Lift your head up and walk boldly as a king walks in the road, because you are not walking alone. You are not going alone to your house. The King is coming with you, the Emmanuel, God with us. நீங்கள் இடத்தை விட்டு போகும்போது நீங்கள் ஒரு ராஜாவை போல, ஏனென்றால் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், நீங்கள் ஒரு ராஜா உங்களோடு கூட இருப்பதாய் உணர்ந்தவர்களாய், நிச்சயித்தவர்களாய் நீங்கள் கடந்து போக வேண்டும். Come on, let's all stand together. எல்லாம் எழுந்து நிற்கலாம். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. We
are called to walk supernatural. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to walk on the water. நாம் தண்ணீர் மேல் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to walk supernatural. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Oh, you are going to walk from today. You are going to walk supernaturally. இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் நடக்க போகிறீங்க. The Lord is rising you up. தேவன் உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். The Lord is coming with you. ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார். The Lord is holding your hand. கர்த்தர் உங்களுடைய கைகளை பிடித்துக் He கொள்கிறார். is not leaving you, not forsaking you. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் That's the இல்லை. greatest strength. That's the greatest blessing that we have. அதுவே நமக்கு ஒரு பெரிய பலன் நமக்கு.